அண்ணா என்கிற ஒரு மாபெரும் தலைவர் மறைந்து இவ்வளவு ஆண்டுகள் ஆன பிறகு அவருடைய வழிவந்த கட்சிகள் தான் தமிழ்நாட்டை தொடர்ச்சியாக ஆட்சி செய்கிறாங்க. புதிதாக கட்சி தொடங்கக்கூடியவர்களும் அண்ணாவின் பெயரை சொல்லக்கூடியதை பார்க்குறோம். இணையத்தில் பார்த்தாலும் இன்றைக்கி அண்ணா என்கிற சொல்லும் அவருடைய பொன்மொழியும் மற்றதும் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. அரசியல் பேசுபொருளாக அண்ணாவினுடைய கொள்கைகள் இப்போ முன்னெடுக்கப்படுறது எதனால்? இல்லை, தமிழ்நாட்டில் நிகழ்ந்த பொலிட்டிக்கல் மேஜிக், அரசியல் அதிசயங்களில் ஒன்று அண்ணா. ஏன்னா திராவிட இயக்கம் மாதிரி, குறிப்பாக திமுக மாதிரியான கட்சிகள் வெகுஜன மக்களினுடைய ஆழ்மன நம்பிக்கைகளை கேள்வி கேட்ட இயக்கம். அது கடவுள் நம்பிக்கை சார்ந்ததாக இருக்கலாம், சாதி சார்ந்த நம்பிக்கையாக இருக்கலாம், சடங்கு முறைகளாக இருக்கலாம், பிற்போக்குத்தனமாக இருக்கலாம், பெண்ணடிமைத்தனமாக இருக்கலாம். சமூகத்தில் எதெல்லாம் ஊறி திளைச்சிருக்கோ, ஒரு 2000 வருஷமோ 3000 வருஷமாக எதையெல்லாம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்களோ அதை குவெஸ்டின் பண்ண ஒரு மூமெண்ட் தேர்தல் அரசியலுக்குள்ளே வருதுங்கிறதே ஒரு அதிசயம். அப்படி வந்த ஒரு இயக்கத்தை 18 வருஷத்தில் ஆட்சியில் கொண்டு வந்து அமர்த்துவது அப்படிங்கிறது 2வது அதிசயம். அந்த கட்சி 75 ஆண்டுகள் கழித்தும் இன்னைக்கு பொலிட்டிக்கல் பவரில் இருக்குது. எந்த கட்சியும் வெல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சவால் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது. டெல்லியை இன்னைக்கும் குவெஸ்டின் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு மதவாத சக்தியாக இருக்கக்கூடிய பிஜேபி இந்தியா முழுக்க திட்டமிடக்கூடிய நாசக்கார வேலைகள் இருக்குல்ல, அந்த நாசகார வேலைகளை அது எங்கே திட்டமிட்டாலும் எங்கே நிகழ்த்தினாலும் எதிர்ப்பதற்கும் தடுப்பதற்கும் துணியக்கூடிய முதல் கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் 75 இயர்ஸ் தாண்டி இன்னைக்கும் இருக்குது. அப்படிங்கிற இந்த லெகசி இருக்குல்ல, இது மொத்தமே ஒரு அதிசயங்கள் ஒன்று. நடக்கவே நடக்காது, சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லதெல்லாம் லிஸ்ட் போட்டிங்கன்னா இதெல்லாம் வரும். அதையெல்லாம் உடைச்சிட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு 75 வருஷம் கழித்து இன்றைக்கும் தமிழ்நாட்டுடைய பொலிட்டிக்கல் சென்டராக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குன்னா அது அண்ணா அமைச்சு கொடுத்த அடித்தளம். இல்லை, அண்ணா என்பவர் கட்சி எல்லைகளை தாண்டிய ஒரு பெரும் ஆளுமை. தமிழ்நாட்டினுடைய அறிவார்ந்த ஒரு தலைவர்களில் ஒரு தமிழ்நாட்டினுடைய அரசியல் திசை வழியை தீர்மானித்த ஒரு பெரும் தலைவர். இன்றைக்கி அவருடைய பிறந்தல் அப்படின்னு வருகிற போது ஹிந்தி சம்பந்தமான விவகாரம், மாநில உரிமை சம்பந்தமான விவகாரம், இந்த சுரண்டலுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு அடுத்து ஒரு சுயமரியாதை அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டுக்கு திமுக நகர்த்துது. அதை தலைகுனிய விடமாட்டோம் அப்படின்றது கம்ப்ளீட்லி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்லோகன். அது ஒரு எய்மிங் ஆர் டார்கெட்டிங் எகெயின்ஸ்ட் பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே அலையன்ஸா? பிஜேபியோடைய ட்ராக் எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஜீரோவாக இருந்த இடங்கள்லாம் எதை துணை கொண்டு வளர்ந்துருக்காங்கிறத முதல்ல பார்க்கணும். இன்றைக்கி அவங்கள்ட்ட யூனியன் கவர்மெண்ட்டில் அதிகாரம் இருக்குது. பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை வச்சுக்கிட்டு எதை வேண்டுமானாலும் அவங்களால திணிக்க முடியும், நம்ம விரும்பலனாலும் நம்ம கழுத்தை நெரிச்சு திணிக்க முடியும் அப்படிங்கிறத ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்க நிரூபிச்சுட்டு வராங்க. காஷ்மீரில் நிரூபித்தாங்க, வடகிழக்கில் நிரூபித்தாங்க, டெல்லி சர்வீஸ் ஆக்ட்னு போட்டு அந்த மாநில முதலமைச்சர் இருந்த கொஞ்சம் அந்த அதிகாரத்தையும் பறிச்சுட்டு போனாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மாநிலங்களை கட்டுப்படுத்துவது அல்லது அந்த மாநிலங்களை வீழ்த்துவது அப்படிங்கிற வேலையை அவங்க செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு அதிமுகவை துணைக்கு அழைத்துக் கொள்ளக்கூடிய வேலையும் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். நீங்கள் சிவசேனாவாக இருக்கட்டும், அதே போல் பிஜேடியாக இருக்கட்டும், இந்தியா முழுக்க பிஜேபியோடு இணைந்திருந்தவர்கள் அல்லது பிஜேபியை எதிர்க்காமல் அவர்களுக்கு அமைதியான முறையில் ஆதரவு கொடுத்தவர்களை முதலில் காலி செய்தது பிஜேபி தான். அந்த இடத்துல இன்னைக்கு அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் உட்காந்துருங்கிறதுக்கான எல்லா காய்நகத்திலையும் பிஜேபி செய்யும் பொழுது 2 த்ரெட் இருக்கு பிஜேபி மூலமா. ஒன்று, அவங்க ஏடிஎம்கே ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வரணும்னு ஆசைப்படுறாங்க. இன்னொன்று, தாங்கிட்ட இருக்கக்கூடிய பார்லிமெண்டரி பவரை வச்சுட்டு தமிழ்நாட்டை வீழ்த்திடணும், கட்டுப்படுத்திடணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. நிதி நெருக்கடியில் ஆரம்பித்து தொழில் நிறுவனங்களை கடத்திட்டு போகிறது வரைக்கும் எல்லா வேலையும் அதில் நடக்குது. மொழியை திணிக்கிறதுலேருந்து பண்பாட்டை திணிக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் நடக்குது. அதனுடைய உச்சம் தான் ஆளுநரை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தது. அதாவது தமிழ்நாடை தமிழகம் அப்படின்னு மாற்றி ட்ரை பண்ணது எதுக்குன்னா, அரசியல் முனையில் அரசியல் அதிகாரத்தை கொண்டு ஒரு ஆதிக்கத்துக்கு வர்றாங்க. இரண்டாவது, அதிமுகன்ற ஒரு பெரும் இயக்கத்தை எதிர்கட்சி ஸ்பேஸ்ல இருந்து அவங்களை அகற்றிட்டு பிஜேபி அதற்கும் தலைகுனிய மாட்டோம். அந்த இடத்துல பிஜேபிக்கு முன்னாடி தமிழ்நாடு தலைகுனியாது அப்படிங்கறத தான் இன்னைக்கு முன்வைக்கிறோம். இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் நிதி பங்கீடு விவகாரமா இருக்கட்டும், மொழி திணிப்பு விவகாரமா இருக்கட்டும், எஸ்ஐஆர் மூலமா வாக்கு திருடுவதாக இருக்கட்டும், இது எல்லாம் தமிழ்நாட்டினுடைய லெகசியை பறிக்கும். பிரதிநிதித்துவத்துக்காக கடைசி வரைக்கும் போராடிய ஒரு அண்ணா, பாராளுமன்றத்துக்குள்ளே நின்று குரல் கொடுத்தவர் அண்ணா. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற பிரதிநிதிகளை குறைப்பதற்கான முயற்சிகள் எழும் பொழுது அதை விட்டு கொடுத்துட மாட்டோம், உயிர் போற வரைக்குமாவது போராடி தமிழ்நாட்டை காப்பாற்றுவோங்கிற குரல் தான் தலைகுனிய விட மாட்டோம் அப்படிங்கிற குரல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.